திருவாரூர் மடப்புரம் பகுதியில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட மாலை 5:17 மணி நேரத்தில் தேசப்பற்றாளர்கள், சமூக ஆர்வலர்கள், மடப்புரம் பகுதி மக்கள், அனைத்து கட்சியினர், மாணவ மாணவிகள் மௌன அஞ்சலி செலுத்தி உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். திருவாரூர் மடப்புரத்தில் பாரதி மக்கள் மன்றம் சார்பில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு தேசப்பற்றாளர்கள், சமூக ஆர்வலர்கள், மடப்புரம் பகுதி மக்கள், அனைத்து கட்சியினர், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தேசத்தந்தை மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டு மாலை 5:17 மணி நேரத்தில் மௌன அஞ்சலி செலுத்தி உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து அனைவரும் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை தியாகிகள் தினமாக போற்றப்படுவதை முன்னிட்டு திருவாரூரில் பாரதி மக்கள் மன்றத்தை தொடங்கி சிறப்பாக தேசப்பற்றுடன் வழிநடத்தி வந்த மறைந்த காந்தியின் உருவப்படத்திற்கு அனைவரும் மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை SN அசோகன் MC ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாரதி மக்கள் மன்றம் ஒருங்கிணைப்பாளர் ராஜராஜன், ராஜ்குமார், சுரேஷ் கண்ணா முன்னிலையில் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில், நகர்மன்ற உறுப்பினர்கள் வாரை பிரகாஷ், வரதராஜன், ஐயனார், ஷகிலா பானு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மகாத்மா காந்தி நினைவு தினத்தில் புகழஞ்சலி செலுத்தினர். ஜனவரி 30 அன்று நமது அண்ணல் காந்தியடிகள் சரியாக 5:17 சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த நேரத்தில் தியாகிகளை நினைவு கூர்ந்து இங்கே உள்ள இடத்தில் அஞ்சலி செலுத்துவோம். அந்த வகையில் திருவாரூர் பகுதியில் உள்ள நம்ம மடப்புறவாசிகளும் மற்றும் நம்ம சமூக ஆர்வலர்களும், பெரியவர்களும், தாய்மார்களும் அவர்களே முன்வந்து இங்கே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து இன்று குறிப்பாக பள்ளி மாணவர்களும் அழைக்காமலேயே அவர்கள் இங்கே அஞ்சலி செலுத்தி சென்றுள்ளார்கள். மேலும் இதே பகுதியில் இந்த பாரதி மக்கள் மன்றத்தை, நற்பணி மன்றத்தை நடத்தி வந்த மன்ற தலைவர் காந்தி அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். அவரையும் அவருடைய தியாகத்தையும் நினைவு கூறும் வகையில் இங்கே அவருக்கும் அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தி வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இங்கே நமது பொதுவாகவே திருவாரூர் மக்களிடத்தில் ஒரு தேசிய உணர்வு, ஒரு தியாகிகளை மதிக்கின்ற உள்ளம் இங்கே பெருமையாக எடுத்துக் கூறப்படுகிறது. இங்கே மேலும் இந்த நற்பணி மன்றத்துக்கு சார்பாக இந்த நிகழ்ச்சியை மேலும் அடுத்த ஆண்டு முதல் சிறப்பாக செயல்படுத்த உள்ளோம் என்று இந்த பகுதியின் நகரமன்ற உறுப்பினர் என்ற வகையில் தெரிவித்து பெருமையடைகிறேன். நன்றி, வணக்கம்.